கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வியாழன் இன்றைய நாளிலே மிக அருமையாக ஆண்டவருடைய சிலுவை பாதைகளை ஒவ்வொருவரும் பக்தியோடு பாடல்களையும் பாடினீர்கள், வாசித்தீர்கள், தியானித்தீர்கள். மிக அருமையாக ஆண்டவருக்கு செய்தீர்கள். இதை தூய ஆவியானவரே வழிநடத்தி தந்தார். எனவே ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்றைய நாளிலே நற்கருணை, திவ்ய நற்கருணை ஏற்படுத்திய நாள். அப்போ திவ்ய நற்கருணை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். ராபோஜனம், இந்துதான் கடைசி ராபோஜனம். சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். போன வாரம் ஓசன்னா பாடினோம், குருத்தொலை ஏந்தி வந்தோம். சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கழுதை மேல் போட்டார்கள் என்று வாசித்தோம். தாழ்ச்சி. அப்ப இயேசு அமர்வதற்கு தங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுதை மேல் போட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுடைய உள்ளம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அதனுடைய பிரதிபலன் தான் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரங்களை போட்டவர்களுக்கு அவருடைய சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். என்ன அழகு, என்ன அழகு, என்ன தயவு, என்ன ஒரு இரக்கம். 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம். தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்து விட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். எப்படி? வஸ்திரங்களை போட்டார்கள், மாறாக இங்கே சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். இறுதி வரை அன்பு. பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இறுதி வரை அன்பு. நல்ல கல்வனை பார்த்து, இன்றே நீ என்னோடு பிறகதில் இருப்பாய். இறுதி வரை அன்பு. இதோ உன் தாய் என்று அருளப்பரை பார்த்து சொல்வார். இறுதி வரை அன்பு. தன் அன்னையை வெறுமையாய் விட்டு போகவில்லை. இதோ உன் மகன் என்று சொல்லி ஆறுதல் சொல்வார். இறுதி வரை அன்பு. எருசலேம் பெண்கள் கதறி ஒப்பாரி வைத்துக் கொண்டு வருவார்கள். அவர்களை பார்த்து, அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகள் என்று சொல்லி இறுதி வரை அன்பு. அன்பு 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு 3 ஆணிகளை கொண்டு துளைத்தோம், நீங்களும் நானும். இன்று ஆணிகள் துவைக்காவிட்டாலும் வார்த்தைகளினால் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது நடப்பது என்ன? சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை ஏற்படுத்தியிருந்தார். இரவு உணவு வேளையில் இயேசு சொல்றார் பாருங்க, தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடம் இருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறிந்தவராய். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன செய்யறாரு? பந்திலிருந்து எழுந்து தன் மேலுடைகளை கழற்றி, முதலாவது அவருடைய தாழ்ச்சி பாருங்க, தன் மேலுடைகளை அவர் கழற்றுகிறார். சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை, மேலுடைகளை கழற்றி கழுதை மேல் போட்டாங்க.
அந்த கழுதை மேல் அமர்ந்த இயேசுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம், அவர் தன்னுடைய மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் என்று வேதம் சொல்கிறார். ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவுகிறார். இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். அவருடைய தாட்சி, அன்பு. இப்போ சீமோன் கேட்கிறார், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். ஆமென். நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இறுதி உணவின் போது விருந்துக்கு வருகிறவர்கள் தூசி படிந்த சாலைகளில் வழி நடந்து வந்த விருந்தினர்களுடைய பாதங்களை கழுவுவதற்கான பல பாத்திரங்களில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக விருந்தினர்களின் காலடிகளை கழுவி வரவேற்கும் பணி செய்ய சீடர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் இன்று இறுதி இரவுணவின் போது இப்பணியை செய்ய யாருமே முன்வரவில்லை. யார் பெரியவர் என்பது பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டு வந்தார்கள். இதனை லூக்கா நற்செய்தியாளர் வெளிப்படையாக கூறுகிறார். எங்கே? லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 22:24ஆம் வசனம். ஆமென். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. ஆமென். வேறு ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. ஆமென். இன்று நம்முடைய மத்தியில் அப்படித்தான். தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் நமக்குள்ளும் இருக்கிறது. நான் பெரியவன், நான் பெரியவள், நான் தான். 26ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் பணிபுரிபவர் தொண்டு புரிவராகவும் மாற வேண்டும். 27ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க இயேசு, யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். இயேசுடைய வார்த்தை. அதுதான் இங்க யாரும் முன்வரவில்லை. அந்த விஷயம், அந்த மறை உண்மை நமக்கு தெரியாது. இங்கே மறைக்கப்பட்டிருக்குது என்று நினைக்கிறோம். அது லூக்கா நற்செய்தியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த விவாதத்தின் காரணமாகத்தான் அன்று விருந்து உண்பவர்களின் காலடிகளை கழுவ யாருமே முன்வரவில்லை. ஏனெனில் விருந்தினர்களின் காலடிகளை கழுவாதனால் அவர்கள் பார்வையில் இயேசுவின் சொல்லாலும் செயலாலும் இன்னும் மாற்றம் பெறாத அவர்கள் பார்வையில் தங்கள்தான் சிறியவர்கள், தாழ்ந்தவர்கள் என ஏற்றுக்கொள்வதாகிவிடும். எனவே காலடிகளை கழுவும் தாங்கள் கடமை பற்றி சீடர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாமே. புரியாது. வாக்குவாதத்திற்கு நாம் போவோம், ஆனால் வார்த்தைகள் நமக்கு புரியாது. மறைநூலும் தெரியாது, மறை உண்மையும் நமக்கு தெரியாது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. இப்போ யாரு ராபோஜனை எல்லாரும் உட்காந்துருக்கணும். நான்லாம் நீட்டாக ட்ரெஸ் போட்டு அழகாக உட்காந்துருக்கேன். நான் எப்படி இந்த வேலையை செய்வேன்? இந்த பாதங்களை கழுவுற சடங்கு யார் செய்வா? இருக்கிறது 12 சீடர்கள் தான். இயேசு மாத்திரம் அங்கே, வேற யாரும் பணியாளர்கள் இல்லை. இயேசுவின் பணியாளர்கள். இயேசு தன் சீடர்களை அழைத்தபொழுது தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் தந்தார். அந்த கடைசி ராபோஜனத்தில் முன்மாதிரியை காட்டுகிறார் இயேசு. அங்கே யாருமே கால் கழுவுறதுக்கு இல்லை. அப்பதான் இயேசு பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசுடைய மனவேதனை, உள்மன காயம்.
பந்தியிலிருந்து எழுந்து கடவுளிடம் வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கடற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். அவ்வளோ சிம்பிள். அப்படியே ஒரு சர்வெண்ட் மாதிரி குவளையில் தண்ணீர் எடுத்து அவரே எடுக்கிறார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து இயேசு தான் எடுக்கிறார். சீடு எல்லாம் விஐபி மாதிரி அப்படியே அழகாக உட்காந்துட்டாங்க. எனக்கு என்ன. இயேசு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து அவர் தான் எடுத்திருக்கிறார். சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கினார். அப்போ எல்லாரையும் கழுவிட்டே வர்றார். சீமோன் பேதுருட்ட இயேசு வந்தபோது தான், சீமோன் பேதுரு எப்போதுமே கொஞ்சம் துடுக்குள்ளவர், ஆண்டவரே நீராயின் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். அவங்க தான் அங்கே வாக்குவாதத்தை ஆரம்பித்தவங்க. இயேசு சொல்வார், நான் செய்வது என்னவென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். இப்போ பேதுரு என்ன சொல்றார்? 8ஆம் வசனத்தில் வேறு யாராவது வாசிக்கலாம்? பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவி விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். ஆமென். எல்லாரும் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தடுமாறுறோம். ஏன்? இந்த பிரசன்ஸ் இல்லை. பரிசுத்தாவியுடைய பிரசன்ஸ் நமக்குள்ள இல்லை. ஆர்வம் இருக்கிறது, ஆமென் என்று சொல்லுகிறோம், வாசிக்கிறோம், ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு பிழை செய்யணும் பாருங்க. எல்லாருமே தான். இயேசு அழகா சொல்றார். பேதுருடைய வார்த்தை, நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன். இயேசு சொல்றார் அழகா, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. எவ்வளவு அழகா பதில் கொடுக்கிறார். அவ்வளவு தாழ்ச்சி. இப்போ சீமோன் பேதுருக்கு யோசனை வந்துருச்சு. அப்படியானால் வாசிக்கலாம் 9ஆம் வசனத்தை. ஆமென். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டும் அல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். ஆமென். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையும் கூட கழுவும். இப்படிதான் நம்ம செய்கிறோம். ராப்போஜனம் பந்தி, இந்த பந்திக்கு வரும்போது முதல்லே வரணும். தொடக்கத்திலேயே வந்து அந்த சீட்டில் உட்காரணும். 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள் தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பார்வையாளர்கள். பங்கேற்பாளர்கள் 12 பேர் தான் இருக்கிறார்கள், அது நல்லா தெரியும். மற்றவங்கெல்லாம் பார்வையாளர்கள், விஐபிஸ். அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. அதனால தான் இந்த பேதர் சொல்ல வார்த்தை நமக்கு இங்கே ஒப்புது வாருங்க. ஆண்டவரே, நீர் என் காலடிகளை மட்டும் என் கைகளையும் தலையும் கூட கழுவும். அந்த இடத்துல விசுவாசம் வந்துடுது. நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லும் பொழுது பயம் வந்துருச்சு. பயம் வரும்பொழுது உடனே என் காலையும் கழுவுங்க, கைகளையும் கழுவுங்க, தலையும் கூட கழுவுங்க, குளிச்சா விட்டுருங்க. ஆர்வம். அதையே சொல்றாரு, குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அனைவரும் தூய்மையாக இல்லை. இங்கே ஒரு கருப்பாடு இருக்குது. அந்த கருப்பாடு எப்படி இருக்குது? இயேசு அங்கே கண்டுபிடிக்கிறார். ஒரு கருப்பாடு
முடக்கம் பிடிச்ச ஆடு. ஒரு கருப்பாடு இருக்குது. Who is the black sheep? சொல்ற பாருங்க, நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையா இல்லை. அனைவரும் தூய்மையா இல்லை. அன்பு 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 என்றேன், நீயோ சிலுவையில் அறைந்து விட்டாய். நேற்றே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அன்பு 3 எழுத்து, ஆணி 3 எழுத்து, 3 ஆணிகள். அன்பு அன்பு அன்பு. ஆணியால் அடிச்சுட்டே இருக்கிறீ ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சரீரத்தில். புலி வேஷம் போடாதே, உண்மையாயிரு. அவருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் தயங்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய், உண்மையாய் செய், உள்ளன்போடு செய், ஆத்மார்த்தமாக செய். பேதுரு மாதிரி இருக்காத. இந்த இடத்துல பேதுரு, ஐயோ நீரின் காலடிகளை கழுவ பண்ண மாட்டேன், நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோட உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னபோது உடனே அங்கே உற்சாகம் வந்துடுச்சு. ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்று இயேசு அறிந்திருந்தார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். காட்டிக் கொடுப்பவர்கள் அவனுடைய சமூகத்தில். இப்போ இயேசு என்ன செய்கிறாரு? 12ஆம் வசனத்தில் அவருடைய காலடிகளை கழுவிப்பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பார்கள். அதனாலதான் இந்த விவாதம் அவங்களுக்கு கூட நடந்தது. லூக்கா 22-24 வாட்சம். இந்த விவாதத்தின் காரணமாகத்தான் அன்று விருந்து உண்பவர்களின் காலடிகளை கழுவ யாருமே கொண்டு வரல. யார் பெரியவர், யார் பெரியவர், யார் பெரியவர்? ஏனென்றால் விருந்தினர்களுடைய காலடிகளை கழுவுவதனால் அவர்கள் பார்வையில் இயேசுவின் சொல்லாலும் செயலாலும் இன்னும் மாற்றம் பெறாத அவர்கள் பார்வையில் தாங்கள் தான் சிறியவர்கள், தாழ்ந்தவர்கள் என ஏற்றுக்கொள்வதாகிவிடும். ஒருவேளை நான் கழுவிட்டேன்னா நான் சீடனாச்சே. 12 சீடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே பவர். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் எல்லாருக்கும் தானே கொடுத்துருக்காரு. நான் எதுக்கு அவனுடைய கால கழுவணும்? நான் எதுக்கு அவங்களுக்காக செய்யணும்? நான் எதுக்கு அவங்களுக்காக? இன்றைக்கி எல்லா உள்ளத்தில் அப்படி தான் இருக்கிறோம். நானும் சரி, நீங்களும் சரி. ஏனென்றா ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னையும் அந்த இடத்துல குறிப்பிடணும். நானும் அப்படி தான் இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கேன். ஒரு மாற்றம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க நேற்று அழகா இறையிறக்கத்தின் சிந்தனையில் ஆண்டவர் கொடுத்தார். நேற்று என்ன இறையிறக்கத்தின் செய்தி கொடுத்தார்? யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும். தீர்மானங்களை புதுப்பித்து திரும்பவும் அதை கடைபிடிக்கும். தீர்மானங்களை எடு. ஆமென். ஆமென். பாதர்களே, கடமை. ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமை. அதனால்தான் திருத்துவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு காலையில் அழகாக ஒரு வசனம் இடைவிடா சகமத குழுவில் போட்டப்பட்டிருக்கிறது. என்ன போட்டப்பட்டிருந்தது? எனக்கு துன்பம் விளைந்தது,
எனது நன்மைக்காக. நன்மைக்கே. எத்தனை பேர் பார்த்தீங்க? திருப்பாடல் 119 71. வாசிக்கலாமா? எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். எனக்கு துன்பம் விளைந்தது நம்ம ஒவ்வொருத்தருடைய என் நன்மை. நன்மைக்காகவே. எனவே அவருடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொள்ள வாய்ப்பு. அல்லேலூயா. அதனாலதான் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆமென். முன்மாதிரி காட்டு. எல்லாத்துலயும் அவர் முன்மாதிரியா இருந்தார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். சாக்கு போக்கு சொல்றோம், ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா இல்லை, வேத வசனங்களை வாசிக்க மனமில்லை, பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுக்கு காலேஜ் போகணும், பிள்ளைங்க வேலைக்கு போகணும், உங்களுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வேலைக்கு அனுப்பணும், எல்லாம் அனுப்பணும். ஆனால் இந்த ஹோலி வீக், இந்த ஹோலி தேர்ஸ்டே எத்தனை பேர் உண்மையாக குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? இல்லையே. அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனாலதான் அழகா சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம், நீ இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். நிறுத்துங்க. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும், எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். ஆமென். என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அதனாலதான் 19ஆம் வசனம் இயேசு அழகா சொல்வார், அது நிறைவேறும் பொழுது இருக்கின்றவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அல்லேலூயா. அதான் 20ஆம் வசனத்தை இயேசு அழகா சொல்வாரு, நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற சிந்தனையோடு, நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர், நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் அட்மின் முன் குறித்து வைத்திருக்கிறார். அழைத்தார், தமக்கு ஏற்புடையவராக்கினார். மாட்சியில் பங்கு வர செய்தவரை மறந்து போறாயோ? அவருக்கு ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் மாட்சியில் பங்கு பெற அற்புதங்களை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, அவருக்கு பணிவிடை புரிவதற்காக. ஆண்டவரும் போதகரமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கட்டளை. நான் செய்தது போல நீங்கள் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். இந்த பாதம் கழுவும் சடங்கு இன்னைக்கு ஆவியான இந்த காலை வேளையில நமக்கு உணர்த்தி இருக்கிறார்.
ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். விட்டு கொடுங்கள். வெறுப்பு, வைராக்கியம், கோபம், அகங்காரம், வரட்டு கௌரவம் அழிந்து போவாய். அதனால தான் நேற்று அழகாக ஆண்டவர் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன்னினின்றும் அவரது சீர்மிகு மாட்சியினின்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வார், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஒளிஞ்சுக்கிறோம்? அப்படி சமூகத்தில் உண்மையா இல்லையே, வெளிவேஷம் தானே போடுறோம். அந்நாட்களில் ஒளிந்து கொள்வார்கள். உலகை நடுநடுங்க செய்ய நாள் வரும்போது அவரது சீர்மிகு மாட்சி நின்று மறைந்திட, மாட்சியில் பங்கு பெற செய்தார். அழகா சொல்றோம். அவரது சீர்மிகு மாட்சி நின்று மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பதுங்கிக்கிறாங்க. பொறுப்பு. அதனால தான் செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 1:16 சொல்லுகிறது. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். ஆமென். ஆமென். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். ஒப்புரவாகுதல். ஆண்டவர் சமூகத்தில் நற்கருணை ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனை சாயங்காலம் தொடங்கும். நாளை பூரா ஆராதனை. இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜபக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்களே லோக்கல்ல? காலையில் 8 மணிக்கு அங்கே வாங்க. லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே வந்துடுங்க 8 மணிக்கு. இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனை செய்ய ஆழ்வியானவர் நமக்கு உணர்த்துவார், அந்த வாய்ப்பை தருவார். ஆமென். ஆண்டவர் நடத்தி தருவார், அந்த வாய்ப்பை நமக்கு தருவார். நம்மை கழுவி தூய்மைப்படுத்த ஒரு வாய்ப்பு, நம்முடைய தீச்செயல்களை அவருடைய திருமணம் அகற்ற ஒரு வாய்ப்பு, தீமை செய்தலை விட்டொழிக்க ஒரு வாய்ப்பு, நன்மை செய்ய கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு, நீதியை நாடி தேட ஒரு வாய்ப்பு, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு, திக்கற்றோருக்கு நீதி வழங்க ஒரு வாய்ப்பு, கைப்பெண்ணுக்காக வழக்காட ஒரு வாய்ப்பை தருவார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 1:19 நேற்று மாலையிலே ஆண்டவர் சொன்னாரு. மனம் வாசிக்கலாம் 19. ஆமென். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக வேண்டாம். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தியா? நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மனமு வந்து ஆண்டவருக்கு இணங்கி நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக ஆமென். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் இன்னமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆமென். ஆமென். ஆமன் பாதர்களே, ஒரு நாள் அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மறுவாழ்வு மிக அழகாக இருக்கும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். ஓடுங்க, ஓடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்காக ஓடுங்க. ஓட்டி பாருங்க. உங்கள் கால்களை மான்களின் கால் போலாக்குவார். ஆமென்.
அப்படியே மின்னலாட்ட போவீங்க, மின்னலாட்ட வருவீங்க. சர் 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 அந்த பவர் கிடைக்கும். நடக்கும்போது எங்கன்னா எத்தனை தூரம் களைப்பில்லாம நடப்பீங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். அதை புரிஞ்சு நடங்க என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்த்தி. ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பண்படுத்தி, பயன்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, புதுப்பித்து கொண்டு வருகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 40 நாட்களிலே முடிய போகின்ற தருணத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், ஆணவம், செருக்கு நேற்று பார்த்தோம். செருக்கை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. செருக்கும் ஆணவமும் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் மனிதரை தடுத்து விடுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். செருக்கும் ஆணவம் தனி மனித சந்ததியில, தனி மனிதனுடைய சக்தியில கடவுளுடைய ஆற்றலின் நம்பிக்கை கொள்ள மனிதரை தூண்டுகிறது. செருக்கும் ஆணவம் அதன் மீது நம்பிக்கை வைப்பதால் கடவுளை, அவரது ஆற்றலை அவமதிக்கிறோம். மனிதனுடைய ஆணவம் அடக்கப்படும், அவர்தம் செருக்கு அகற்றப்படும். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்நாளில் உன்னதமாய் இருப்பவர்கள் என்று சொல்லி ஏசாயா 2:17 நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. ஏசாயா 2:11 சொல்வது இப்படி: செருக்கு மிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானமடைவர், ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றி வருவார் என்று சொல்லி, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எங்களை புனிதப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. கழுவி தூக்க மாட்டோம். ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சிறு மந்தை வீணாய் போய்விடாமல், சிதறி போகாமல் உங்களுடைய திருப்பாதம் அமர்ந்து உங்களுடைய ஆசிரியரை என்றும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மன்னாவை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.